Hi friends, welcome to SanJoshCooking channel. கார சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி செஞ்சுருப்பீங்க. மாங்காய் சட்னி செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இந்த சோறுக்கு எண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு மாங்காய் நான் சைடில் மட்டும் 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொட்டை பகுதி நான் சேர்க்கலை. அதை இதில் எண்ணெயில் சேர்த்துடலாம். ஒரு பெரிய தக்காளி பாதியாக கட் பண்ணி அதில் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். நல்லா மாங்காயும் தக்காளியும் நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கலந்து விட்டால் போதும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சும்மா கலந்து விட்டுடலாம் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ காரத்துக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இதில் காரம் அதிகமாக போட்டு செய்யும்போது நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குங்க சட்னி. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றுறதா இருந்தால் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கலாம். இல்லை நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இது நம்ம சோறுக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.